ஃப்ரெண்ட்ஸ் HALல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏர்போர்ட் துறையில இருந்து அந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 23,000 பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 5த் அக்டோபருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அரசு துறை தான். இதிலிருந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஹெலிகாப்டர்ஸா இருக்கட்டும், ஏரோ இன்ஜின், இண்டஸ்ட்ரியல் அண்ட் மெரைன் கேஸ் டர்பைன்ஸ் அதுக்கான ஆக்சஸரீஸ் இது எல்லாமே வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் வந்து ஸோ ஒரு ஏர்போர்ட் துறை டிபார்ட்மெண்ட் தான் இது. இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஆப்ரேட்டர் லெவலில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கேல் D6ங்கிற கேட்டகிரிலையும் ஸ்கேல் C5ங்கிற கேட்டகிரிலையும் வந்து பாருங்க போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் 80+ வேகன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் D6 லெவலில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா ஸ்கேல் C5 லெவலில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து NCVTக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆப்ரேட்டரில் வந்து மெக்கானிக்கல் ட்ரேட்னா நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல்னா நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே எலக்ட்ரிக்கல்லே வந்து பாருங்கள் ஐடிஇ பண்ணவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்னா நீங்கள் டிப்ளமோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அட்மின் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரியில் வந்து ஸோ BA இல்லைனா BCom இல்லைனா BSc, BBA, BBM, BCA, BSW இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைப்பிங்க்கான நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேட்டரில் வந்து பாருங்கள் ஃபிட்டிங்க்குனா நீங்கள் வந்து ஃபிட்டர் ட்ரேடில் வந்து ITI பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டேர்னிங்கு, வெல்டிங்கு, எலக்ட்ரோ பிளேட்டிங் இது எல்லாத்துக்குமே ITI முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லேப் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் BScல வந்து கெமிஸ்ட்ரி பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமாக வந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். EWSஆ இருந்தால். இதை தவிர நீங்கள் வந்து SC, STயில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. OBCயாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ PWDயாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து நார்த் சைடு தான் வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கூட வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சேலரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கேல் C5 லெவல் போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ₹22,000 பேசிக் பே வந்து வரும். ஸ்கேல் D6 லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ₹23,000 பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்ஸ்லாம் வரும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். DA இருக்குது, HRE இருக்குது, பெர்க்ஸு, ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, அதுக்கப்புறம் அதர் பெனிஃபிட்ஸில் இருந்து அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். உங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே 40,000க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் இருக்கும். அதில் நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் தான் வந்து வரும். ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பார்ட்டாக வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஈச் கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே HAL/India.co.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் SC, ST, PWDக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ₹200 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.